வந்து இந்த கடலை இருக்கு. ஆனா இது நம்ம எங்க போடுறோம்? இது அரசாங்கத்திட்ட கொடுத்தா அரசாங்கம் வந்து நம்ம கடலெண்ணெய் பண்ணி தரும். புண்ணாக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து சரியா இருக்கும். இப்ப நம்ம பாமாயில் தான் குடிச்சிட்டு இருக்கோம். பாமாயில் தானே பாட்டிமா செஞ்சுட்டு இருக்கோம் ரேஷன் கடையில. அது வேண்டாம். அரசாங்கமே வந்து கடலெண்ணெய் விற்கணும், நல்லெண்ணெய் விற்கணும், தேங்காய் எண்ணெய் விற்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. நல்லது நடக்கட்டும். சரியா? விவசாய பணி அரசாங்க பணின்னு சொல்றோம். ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணின்னு சொல்றோம். அக்கா வாக்கு போடுங்க. மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். சரியா? இது வரைக்கும் நல்லவர்களே அரசியலுக்கு வரல. அரசியல் சாக்கடைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் பிஇ படிச்சிருக்கிறேன், ஜெர்மனியில இருந்திருக்கிறேன். சீமானண்ணன் கூட போராட்ட காலத்துல இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைய ஓட்டு போட்டீங்கக்கா. இந்த முறை நம்புங்க, நான் வெற்றி பெறுவேன். வந்தா நல்லது செய்வேன். சரியா? உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மிக்க நன்றிக்கா. வரேன். ஓகே. தண்ணி அரைச்சி எடுக்கிறீங்களா? எவ்வளோக்கா சம்பளம் கொடுப்பாங்க? 300 ரூபா. எப்பயில இருந்து வேலை பார்க்குறீங்க? காலையில் 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 300 ரூபா சம்பளம். 100 ரூபா தானா? 100 நாள் வேலையை நம்ம மாற்றோம்க்கா. 100 நாள் வேலையா 100 நாள் வேலையிலேயும் சம்பளம். இங்க விவசாயம் பண்றதுக்கு உங்களுக்கும் சம்பளம். இந்த காட்டுக்காரங்க சம்பளம் கொடுப்பாங்க, அரசாங்கமும் சம்பளம் கொடுப்பாங்க. இவங்க ஒரு 300 கொடுக்குறாங்களா? இந்த நிலத்துக்காரங்க 300 ரூபா கொடுக்குறாங்க, அரசாங்கம் ஒரு 300 ரூபா கொடுக்கும். 600 ரூபா சம்பளம் கொடுப்போம். அண்ணன் சீமான் அதான் சொல்லிட்டு வராப்புல. உங்க வீட்டு மகன் தான் பல்வேறு விஷயங்கள் போராடிட்டாரு. சட்டமன்றத்துக்குள்ள போகணும். வாய்ப்பு கொடுங்க. இது வரைக்கும் வந்து கொலை செஞ்சவன், கற்பழிப்பு செஞ்சவன், கொள்ளையடிச்சவன் இவன் தான் போயிருக்கான். இது வரைக்கும் போராட்டத்தை கலை. இங்க பாருங்க, 2வது வரிசையில பாருங்க, 2வது பக்கத்துல பாருங்க, எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. போராட்டம் பண்ணாங்களே ஒரு சின்ன துண்டு இது. வாய்ப்பு கொடுங்க. நிறைய போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கேன். சில போராட்டங்கள் சட்டமன்றத்துக்குள்ள போய் சட்டம் இயற்றதான் சரியா வரும். வாய்ப்பு கொடுங்க. வரேன்க்கா, வரேன். கவலைப்படாம இருங்க. நம்ம ஆட்சி வரும்.